بسم الله الرحمن الرحيم பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். إن الذين يشترون بعهد الله وأيمانهم ثمنا قليلا أولئك لا خلاق لهم في الآخرة ولا يكلمهم الله ولا ينظر إليهم يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم. நிச்சயமாக எவர்கள் அல்லாஹுடைய வாக்குறுதிக்கும் தங்கள் சத்தியங்களுக்கும் பகரமாக சொற்ப விலையை வாங்குகிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் அறவே நற்பாக்கியம் இல்லை. அல்லாஹ் அவர்களுடன் பேச மாட்டான், அவர்கள் பக்கம் பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. وَإِنَّ مِنْهُمْ لَفَرِيقًا يَلْوُونَ أَلْسِنَتَهُم بِالْكِتَابِ لِتَحْسَبُوهُ مِنَ الْكِتَابِ وَمَا هُوَ مِنَ الْكِتَابِ وَيَقُولُونَ هُوَ مِنْ عِندِ اللَّهِ وَمَا هُوَ مِنْ عِندِ اللَّهِ وَيَقُولُونَ عَلَى اللَّهِ الْكَذِبَ وَهُمْ يَعْلَمُونَ. நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவினர் வேதத்தை ஓதுவதில் தங்கள் நாவை கோணுகின்றனர். வேதத்தில் உள்ளதுதான் என நீங்கள் அதை எண்ணுவதற்காக. அது வேதத்தில் உள்ளதல்ல, அது அல்லாஹ்விடமிருந்து உள்ளது என கூறுகின்றனர். அது அல்லாஹ்விடமிருந்து உள்ளதல்ல. அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ்வின் மீது பொய் கூறுகின்றனர். சூரத்துல் ஆல் இம்ரான் 77 முதல் 78வது வசனம் வரை.